திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ராசிக்குள்ள கேது இருக்கார். ராசி அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கேதுவோட இருக்கார். அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சோ இதனுடைய ரெண்டு தாக்கங்களும் சிம்மத்தை என்ன பண்றது, என்ன செய்யறது, அடுத்தது எதை நோக்கி போறது, ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள். வேறு வழி இல்லை, அனுபவித்தேதான் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது சிம்மத்துக்கு இந்த காலகட்டங்கள். சோ உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு தைரியம் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். கேது அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மனோபயத்தையும் கொடுத்து கொண்டேதான் இருப்பார் ஒரு வழியில அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கன்னி வீட்டுக்கு வருகிறார். அந்த கேதுவோடு இருக்கிற வரைக்கும் ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ கெடுதல் செய்யற மாதிரி தோணும். நிறைய பேரை உங்களுடைய லாக்ல இருந்து வெளியே விட்டுரும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதனால கொஞ்சம் மனக்கசப்புகள் இதெல்லாம் சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இப்ப இந்த சிம்மத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுக்கு வரும்பொழுது இந்த தாக்கம் எல்லாமே குறையறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்ப தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பண வரவு, கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி, தேவைகளுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பொதுவான விதிகள் என்னன்னா, அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிக பண வரவோ சந்தோஷங்களோ இருந்தால் அது எல்லாமே மருத்துவ செலவுக்கும் தேவையில்லாத விரைய செலவுக்கும் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அஷ்டம சனி காலத்துல தேவைகளுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனோ திடத்தை வளர்த்திக்கிட்டு அதற்கு உண்டான விஷயத்தை நோக்கி புறப்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு எளிய கருத்தா நீங்க வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய அனுபவத்துல நம்ம பார்த்துருக்கோம், அஷ்டமத்தில நிறைய பணம் வரக்கூடாது. அந்த அஷ்டமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லுவோம். 8 பக்கம் பிரச்சனைகள் உங்களை தொடரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டு இறைவனடி சேர்ந்துட்டு எது நடந்தாலும் தைரியமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பதே இந்த சிம்மத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடியவரும் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் புதனாகி அவரும் கேதுவோட சேர்ந்து ராசியில இருந்திருக்காரு. அப்போ பண வரவும் தடையா இருக்கும், குடும்பத்திலயும் பிரச்சனை, பேச்சால பிரச்சனை, லாப எதிர்பார்த்ததுல லாபங்கள் வரல, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஆசைகள் நிறைவேறல, கூட பிறந்தவர்கள்னாலே பிரச்சனை, இதெல்லாம் போகும். அப்ப அவரும் பாத்துட்டீங்கன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 15ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று 2ஆம் வீட்டுல அமரப் போகிறார். அப்போ புதன் வலுக்க போகிறார். அப்போ புதனுடைய தன்மைகளாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ச்சி ஆகிறது, பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், லாபங்கள் அதிகமாகிறது, எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைப்பது, நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துட்டு திரும்பி வரல அப்படின்னா அந்த பண வரவு எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நீங்க 15ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 10 குடையவர், தொழில் ஸ்தானாதிபதி, உயர்ச்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
14ஆம் தேதி வரைக்கும் விரயத்துலதான் இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் சப்போர்ட் பண்ணல இந்த சூழ்நிலையில. அப்போ 10 உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் 12 இருந்தாலும் தொழிலுக்கு உண்டான அடுத்த ப்ராசஸுக்கு உண்டான பயணத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், எங்க போகலாம், யாரை பார்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே இருந்துட்டே இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேலேயும் நீங்க பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கேதுவோட அவரு லக்னத்துக்குள்ள உட்காந்துருவாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் தொழிலுக்குண்டான போராட்டம் அதிகமாகுமே தவிர கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கறது உண்மை. ஏன்னா கேது விட்டு இந்த சுக்கரன் இங்கிருந்து இங்க வரணும் 2ஆம் வீட்டுக்கோ, அல்லது வந்து சுக்கரன் முழுக்க முழுக்க சிம்மத்துக்கு வந்து இந்த துலா வீட்டுக்கு வரும்போது யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். இந்த 3 வீடும் அவ்வளவு ஒரு சிறப்பான வீடாக இல்லை. அங்கிருந்து நீங்க உங்க துலாத்துக்கு வரணும். அது வரைக்கும் ஒரு 1 மாதம் 1.5 மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக செல்வது என்பதே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இப்போ இந்த கிரக சேர்க்கையில உங்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை இருக்கு. அதே போல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை, புதன் கேது சேர்க்கை இப்படி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நான் சொல்லக்கூடியது அப்படியே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலித்தமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் கேது தந்தை வழி கர்ம தோஷங்களையும் பிதிர் தோஷங்களையும் பங்காளி உறவுகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதன் கேது சேர்க்கை இருக்குது உங்க ஜாதகத்துல, அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பணவரவை தடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையே. அதனால படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் பண வரவு சார்ந்த விஷயத்திலையும் யாரையும் இந்த காலகட்டங்களை நம்பாம இருக்கிறது நல்லது. அதே போல சுக்கிரனும் கேது உங்க ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது பெண் சாபத்தினுடைய உச்ச கிரக நிலைகள் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். பெண் சாப ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத பழிபாவத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நீங்க நல்லபடியா பழக்க வழக்கங்கள் வச்சிருந்தாலும் கூட தேவையோட மனக்கசப்புகளை அதுல கொடுத்து விடும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கார், தனஸ்தானத்துல இருக்கார். அடுத்தது பாருங்க 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் தந்தையனோட ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்த பத்தி இந்த காலகட்டங்கள்ல பேசாம இன்னும் ஒரு வீடு மாற்றம் பண்றீங்க, ஒரு இடமாற்றம் பண்றீங்க, அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் மாத்துறீங்க அப்படின்னா இந்த காலத்துல மூவ் பண்ணாம கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது இந்த செவ்வாயினுடைய அமைப்பை சொல்லுது. அடுத்தது சனி பகவான் வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால், நம்ம முதல்ல சனி வக்ர பயிற்சி கொடுத்திருப்போம். சனி வக்ரமாக இந்த காலகட்டங்கள் இருந்தால் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். திருமணம் சார்ந்த விஷயங்களும் கைக்கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தா நிச்சயமாக நீங்க கொஞ்சம் திருமணம் எல்லாம் தள்ளி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. அல்லது அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துவது என்பது சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பேச்சால, ஏன்னா உங்களுக்கு கேது வந்து உங்க ராசிக்குள்ள இருக்காரு இல்லையா, அதனால தேவையில்லாம பேச்சுக்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலா சிந்திக்கிறத விட கேது ராசிக்குள்ள இருந்தா அதீதமாக உள்ள போய் பாக்குறது, வேறு வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய அமைப்புல ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால மேலாப்புல எல்லா விஷயத்தையும் கடந்து போவது என்பது சிம்மத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலனுமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப உள்ள போய் பார்க்காதீங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அப்போ சிம்மம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பட் 15ஆம் தேதிக்கு மேல பணவரவு, லாபங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். எல்லா கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டதே அப்படிங்கறதையும் இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.